ஹலோ ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனை அடுப்பில் வச்சுட்டு கத்திரிக்காய் வணங்குறதுக்கு தேவையான அளவு ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கத்திரிக்காவை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா மசாலாஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் இதே மாதிரி இதில் ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே பேனில் மசாலா வணக்கிறதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணிவிட்டு 3 தக்காளி போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கூடவே 1 கப் சின்ன வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணி வணக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 6 பல் பூண்டு போட்டு ஒரு 1/4 கப் தேங்காவையும் இதில் ஆட் பண்ணி, தேங்காய் ரொம்ப நேரம் வணங்க வேண்டாம், லைட்டாக வணங்கினா போதும். சிம்லேயே வச்சுட்டு இது கூடவே மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆற வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு பக்குவத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன்ஸ் ஆயில் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணாமல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கொதித்து வந்ததும் ஒரு 10 மினிட்ஸ் அதை மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆயிலெலாம் திரிஞ்சு பார்க்கவே நல்லாயிருக்கு. இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லா கத்திரிக்காயும் இது மாதிரி ஆட் பண்ணிட்டேன். இதையும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் மிக்ஸ் ஆகி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக உப்பு காரம்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொத்தமல்லியையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.